பிக் பாஸை பற்றி இந்த வீடியோவில் பேசி ஆகணும் ப்ரோ. பிக் பாஸை பற்றி நீ பிக் பாஸ்லாம் பார்க்குறியா ப்ரோன்னு கேட்டேன். இல்லை ஒரு லிங்க் எனக்கு ஒருத்தர் ஷேர் பண்ணார். பிக் பாஸில் இந்த திவாகர் இருக்காப்புல தண்ணி பழம், அவர் ஏதோ ஒன்று பேசுகிறான்னு சொல்லி லிங்க் எனக்கு அனுப்பியிருந்தாங்க. இவங்க என்னத்தையாவது பேசியிருப்பாங்க, எனக்கு கண்டுக்கல. கிளிக் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியுது என்னடா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அது என்ன அப்படின்றது தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகின்றார் ஞான தங்கமே. மெயின் ரீசன் என்ன அப்படின்னா, அந்த வீடியோவில் என்ன சொல்ல வராரு அப்படின்னா, நீங்கள் அந்த வீடியோ கிளிப் பார்த்துருப்பீங்க, நான் லிங்க் வேணால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பிரவீன் மோகன் ஒருத்தர் இருப்பாப்புல, நாகர்களை பற்றி பேசுவார். இவர்கள் இப்போ தான் நாகர்களை பற்றி பேசுகிறாங்க. நம்ம எப்போ இருந்து பேசிகிட்டு இருக்கோம்னு தெரியும். 2018 அதை பற்றி டீட்டெயிலாக பேச ஆரம்பிச்சிட்டாரு இணையதள போராளிகள். நாம அதை எடுத்து பேசிகிட்டு இருக்கோம். ஒரு 2020 நம்ம பேச ஆரம்பிச்சிருக்கோம். நான் இதுக்குள்ளே 2020 தான் வந்தேன். அவர் 2018 அதுக்கு முன்னாடியும் பேசியிருக்காரு. பட் 2018 வெளியே தெரிய ஆரம்பிச்சாரு. ஸோ அப்போ பேசியிருக்காங்க. பிரவீன் மோகன் என்றது இப்போ தான் பேசுகிறாரு. ஆனால் இவர் மேலே ஊற்றிக்கிட்டு வரப்படுறாரு. ஸோ நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா, இந்த தண்ணிப்பழம் என்ன சொல்லுது அப்படின்னா, நாகர்கள் நம்மளை மின்னிய ஒரு அறிவார்ந்த சமூகம், அவங்க இருந்திருக்காங்க, டெக்னாலஜி வைஸாக இருந்திருக்காங்க, ஒரு பாலம் இருந்திருக்கு, ஒரு மறைக்கப்பட்ட ஒரு கதவு இருந்திருக்கு, அப்படி இப்படின்னு பேசுகிறாரு. நாமெல்லாம் ஹியூமன் பீயிங்ஸு நம்ம தான் விண்வெளியில் போய் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கோம்னு நினைக்கிறோம். நம்மளை விட ஹையர் டைமென்ஷனில் இருக்கக்கூடிய பெரிய லெவலில் கான்சியஸ் இருக்கக்கூடிய வேற்று கிரகவாசிகள் நம்மளை வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க, நம்ம கூட கம்யூனிகேட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. நாம தான் இருக்கிறதுலே சுப்பீரியர் ஹியூமன் பீயிங் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது முழுமை அடையப்பட்ட ஒரு உயிரினம் அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? மனிதர்களை உருவாக்க முயற்சி செய்து தோல்வி அடைந்தது தான் இந்த உலகம், இந்த பிரபஞ்சம், இந்த யூனிவர்ஸ்னு எல்லாமே சொன்னோம். அப்போது இவர் சொல்கிற வார்த்தையை அப்படியே ரிப்பீட்டில் போட்டு பாருங்கள். நாம தான் சுப்பீரியர், மனிதர்கள் தான் மிகப்பெரிய ஒரு ஆள் அப்படின்னு சொல்ல வராரு. ஆனால் மனிதர்கள் அப்படி தான் வாழ்ந்துட்டு இருக்கோமா? இல்லை அப்படி தான் வாழ வச்சுட்டு இருக்கோமா? நமக்கு ஒரு அடிப்படை அறிவல், ஒரு பாலிடிக்ஸ், லோக்கல் பாலிடிக்ஸ் என்ன நடக்குதுன்னே தெரியல. அந்தளவுக்கு மூட்டாளாக தான் இருக்கும். ஆனால் இவர் சொல்கிறதுக்கும் நம்ம இப்போ வாழ்ந்துட்டு இருக்கிறதுக்கும் ஏதாவது ஒரு பொருத்தம் இருக்கா? அப்போது இந்த அவ்வளோ பெரிய ஆளுமை உள்ள மனித சமூகத்தை இப்படி ஆக்குனது யாரு? அவர்கள் தான் நாகர்கள்னு நம்ம தெளிவாக சொல்கிறோம். இவங்க நாகர்களை பற்றி வேற மாதிரி பேசுகிறாங்க. பேசுறது கூட பரவாயில்ல, மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் பேசுகிறாங்க, பிக் பாஸில் பேசுகிறாங்க, பல கோடி பேர் பார்க்குற ஒரு ப்ரோக்ராம். அது நல்லது தான், மக்கள்கிட்ட போய் சேர்றது. ஆனால் அது யார் மூலிமா போகுது, எப்படி போகுதுன்னு இருக்கு. இந்த தண்ணி பழத்தை எல்லாருமே தர்பூசணி லூஸு பைத்தியம் பார்க்குறாங்க. இவன் ஒரு பைத்தியக்காரன், இவன் ஒரு டாக்டரே கிடையாது, இவன் லூஸு அப்படின்னு தான் பார்க்குறாங்க. நாமளுமே அப்படி தான் பேசியிருக்கோம். இவன் சொன்னா எல்லாம் கடுப்பாறாங்க. இவர் நாம பேசுறத பற்றி பேசுகிறாரு அப்படின்ட்டா அப்போ இந்த விஷயத்தோட வேல்யூ எப்படி ஏறும்னு யோசிச்சு பாருங்க. இவனே ஒரு பைத்தியக்காரன், இந்த பைத்தியக்காரன் இதை பற்றி பேசுகிறான். அப்போ நாளைக்கு நம்மளை பார்க்கும்போது இந்த நாகர்களை பற்றி, ரெப்டிலியன்ஸ் பற்றி, டிராக்கோவை பற்றி ஒவ்வொரு இடங்களையும் பேசும்போது வேற இடத்துல வேற மாதிரி பேசுகிறாங்க. நம்ம தான் அடிப்படை ரூட் வே. ஸோ நாகர்களை பற்றி பேசுகிறோம். இப்போ பேசும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, இவங்களும் இந்த தண்ணிப்பழம் இருக்குல்ல, இதோட கம்பேர் பண்ணிடுவாங்க. இந்த பைத்தியம் மாதிரி தான் இவங்களும் அப்படின்னு காயடிக்கப்படும். ஸோ இப்படி தான் காலங்காலமாக பண்ணிட்டு இருக்கானுங்க. வேர்ல்டு முழுக்க அந்த டிராக்கோவை பற்றியும் ரெப்டிலியன்ஸ் பற்றியும் பேசுவானுங்க. ஆனால் நாகர்களை பற்றி அந்த ஊருக்கு ஏற்ற மாதிரி பேசுவானுங்க. ஆனால் கூடவே சேர்ந்து ஒரு குரூப்பை இறக்கி விடுவானுங்க. ஃப்ளாட் எர்த், பூமி தட்டையாக தான் இருக்குது அப்படின்னு பேசுவானுங்க. ஸோ நிலாவும் சூரியனும் லைட்டு மாதிரி நம்மளை சுற்றிக்கிட்டு இருக்கு இப்படி அப்படின்னு சொல்லுவானுங்க. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, அந்த டிராக்கோவை பற்றி முழுசாக மக்கள் தெரிஞ்சிடக்கூடாது, இவங்கெல்லாம் கான்ஸ்பிரசி தேரின்னு காயடிக்கிறது தானே அது வெஸ்டர்ன் கல்ச்சர்ஸில் பண்ணுறது. இப்போ நம்ம ஊரில் இதே மாதிரி கோமாளிகள்லாம், இவரெல்லாம் சயின்டிஸ்ட், நான் நிறையா ரிசர்ச் பண்ணுவேன், இந்த மாதிரி தான் யூடியூப்பில் பார்ப்பேன், பிரவீன் மோகன் அப்படின்னு சொல்லி அட்ரஸ் பண்ணிட்டாப்புல. அந்த பிரவீன் மோகன் தான் அந்த வீடியோவை இன்ஸ்டாகிராமில் போட்டிருக்காரு. நான் லிங்க் வேணால் கீழே கொடுக்குறேன், பார்த்துக்கங்க. ஸோ நாம் பேசுகிற நாகர்களை பற்றி, இவ்வளோ டீட்டெயில்டாக நாகர்களை பற்றி நாம தான் பேசுகிறோம். ஸோ பிரவீன் மோகன்றவர் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்காரு. இப்போ தான் தொட்டு அவர்கிட்ட ஃபினான்ஷியல் இருக்குது, கோப்ரா கேமரா, அந்த மாதிரி பொட்டன்ஷியல் இருக்குது. அதனால் அந்த இடத்துல போய் ரிசர்ச் பண்ணி வீடியோவாக போடுறாப்புல, ஃபுட்டேஜ் மாதிரி காட்டுறாப்புல. நம்மக்கிட்ட விஷயம் தெரியும், எங்கெங்கெல்லாம் என்னெல்லாம் இருக்குன்னு தெரியும். ஆனால் ஃபினான்ஸ் இல்லைனாலும் பண்ண முடியல. விஷயம் தெரிஞ்சால் போதும் தானே, அதை போய் அங்கே போய் காட்டணும்னு அவசியமா? எல்லாருமே நம்மகிட்ட கேட்குறது ஒன்று தான். நீங்கள் சொல்கிறதுக்கு எல்லாருமே ஆதாரம் இருக்கான்னு. ஆதாரம் எல்லாம் இங்கே தான் இருக்குது. நான் உனக்கு ஒரு ஸ்பார்க்கை தான் காட்டுறேன். இப்படி ஒரு விஷயம் இருக்குது, நீ தேடு, இப்படி ஒரு விஷயம் இருக்குது, நீ தேடு அப்படின்னு ஒரு ஸ்பார்க்கை தான் காட்டுறோம். அதை தேடி போனாதான் உனக்கு அது ஆதாரம் இல்லையான்னு தெரியும். கொண்டு வந்து கையிலலாம் கொடுக்க முடியாது. அப்படிப்பட்ட ஆதாரம்லாம் இங்கே இல்லை, அப்படி கொடுக்கவும் முடியாது. ஸோ அதான் சிக்கலே. இது புரிஞ்சவங்களுக்கு தான் புரியும். ஸோ இப்படி பிரவீன் மோகனை கொண்டு போய் பிக் பாஸ்ல சொல்லி பிரவீன் மோகன் இதை கட் பண்ணி வீடியோவாக போடுறாரு, இதை தண்ணி பழத்தை வச்சு பேச வைக்கிறாங்க அப்படின்னா, நம்மளுடைய அந்த பொட்டன்ஷியல் எவ்வளோ பெருசாக போகுது, அது வெளியே தெரிஞ்சால் நாளைக்கு ப்ராப்ளம்னு சொல்லிட்டு டம்மி பீஸை வச்சு பேச வச்சு இது ஒரு கோமாளி கான்ஸ்பிரசி கூட்டம்னு சொல்லி மாற்றுறதுக்கு வேலை பார்க்குறாங்க. தெரியுதா? வெஸ்டர்ன் கல்ச்சரில் எப்படி ஃப்ளாட்டர் தேரியோ அதே மாதிரி இந்த மாதிரி கோமாளிஸை வச்சு பேச வைக்கிறது.
பாகிஸ்தான் என்ன சொல்கிறான், நம்ம மாதிரி ஆளெல்லாம் கான்ஸ்பிரசி தெரியுன்றாங்க. ரெப்டிலியன்ஸு, வெளிநாட்டில் ஆளக்கூடிய அதிபர்கள்லாம் நாகர்கள், அதாவது ரெப்டிலியன்ஸாக இருக்காங்க, அவங்க வந்து ஊர்வினை சேர்ந்தவங்கன்னு சொல்லி பாரிசாலன் பேசினான். ஆனால் இவன் தான் ஒட்டுமொத்த உலகத்தையும் ஆளக்கூடிய இலுமினாட்டிஸ், அவங்களாம் பலி கொடுக்குறாங்க. பலி எது கொடுக்கணும்? ஸோ இதெல்லாம் பேசுகிறான். அப்போ அவனை கான்ஸ்பிரசின்னு சொன்னாங்க. ஆனால் அவங்க பக்கம் சேர்ந்து ஒரு ஒரு இந்த இலுமினாட்டின்ற டேர்ம்ஸ் வெளியே வந்துச்சு. அதை ஒல்ட்டி விடுறதுக்காக தான் பாரிசாலனை இறக்கி விட்டாங்க. அதை வச்சு ஒரு டீம் ஃபார்ம் பண்ணிட்டான், ஒரு இயக்கத்தை ஆரம்பிச்சுட்டு உட்காந்துட்டேன் பாட்டுக்கு. ஸோ இப்போது நாகர்களை பற்றி பேசுகிறோம். இதை ஒல்ட்டி வர்றதுக்காக இந்த மாதிரி கோமாளிஸை உருவாக்குறாங்க. இந்த மாதிரி எதிரிகள் சேர்ந்து தெளிவாக வேலை பார்த்துட்டு இருக்காங்க. திரும்பவும் சொல்கிறேன், அவங்க இங்கே வரப்போகிறாங்க. அவங்க நேரடியாக இங்கே வர்றதுக்காக வேலையில தான் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அண்ணன் வரப்போறாரு அப்படின்னு சொல்லி பாட்டெலாம் வருது இல்லை, அவங்க வரப்போகிறாங்க இந்த இடத்துக்கு. அதுக்கு இந்த இடத்த ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு யூனியன் ஆஃப் சவுத் இந்தியா தான் வேணும். நார்த் இந்தியா வேலை, அகண்ட பாரதம் அவங்களுக்கு தேவையில்லை. அவங்களுக்கு தேவையானது யூனியன் ஆஃப் சவுத் இந்தியா. கர்நாடகா, ஆந்திரா, கேரளா, தமிழ்நாடு, இந்த மாதிரி இருக்க ஸ்டேட்லாம் அவங்களுக்கு தேவை. இந்த ஸ்டேட்டை மைசூர்லேருந்து அந்த கீழே அந்த பகுதி தான் அவங்களுக்கு தேவை. ஸோ அதை பிடிக்கிறதுக்கு தான் இந்த வேலை பார்த்துட்டு இருக்காங்க. மைசூர் கிங்டம்னு போட்டு பாருங்கள் மேப்பில், அது எவ்வளோ தூரம் இருக்கோ அந்த மேப்பு. அவங்க வரப்போகிறாங்க. ஸோ அதுக்கான வேலைகள் நடக்குது. இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கான அல்ல போட்டு இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு செஞ்சுட்டு போங்க. சேனலில் மெம்பர்ஸை ஆட் ஆகணும்னு நினைக்கிறீங்கன்னா ஜாயின்ற பட்டன் போட்டு விடுங்க. சூப்பர் தேங்க்ஸ், சூப்பர் சேட்லாம் பண்ணணும்னா இன்ட்ரெஸ்ட் மட்டும் தட்டி விடுங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திக்கலாம். விழிச்சிக்க பொழைச்சிக்க.